ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு மன நிறைவான ஒரு வீடியோ தான். நம்ம முருகனுக்கு பிரசாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் 2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ்டட் தான், ஆனாலுமே நான் ரவையை வறுத்துப்பேன். 2 கிலோ ரவை, 4 கிலோ ஜீனி ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ ரவை ஒன்றும், அரை கிலோ ரவை 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 4 கிலோ ஜீனி. இது ஏற்கனவே ரோஸ்டட் ரவை தான், ஆனால் நான் ரவை வறுத்துக்குவேன். இங்கே பாருங்கள், 4 கிலோ ஜீனி, 1/4 கிலோ முந்திரி பருப்பு, 1/4 கிலோ டூட்டி புரூட்டி. இது வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக போடுறது. அதுக்கப்புறம் நெய் 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1 லிட்டர் நெய். நம்ம நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் நான் கருப்பு குக்கர் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பாத்திரம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கேட்ரிங் பண்ண டவரா ஒரு 2-3 டவரா ஞாபகத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய உருளி மாதிரியே ஒரு டவரா இருக்கும், அதெல்லாமே மேலே போட்டிருக்கேன். என் பையன் ஒவ்வொரு தடவையும் நான் க்ளீன் பண்ணும்போதெல்லாம், அம்மா போட்டுருங்கம்மா, வெளியில் போட்டுருங்க, அதாவது விலைக்கு போட்டுருங்கம்மா, இதெல்லாம் வச்சு என்னம்மா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பான். அவங்க வயசுக்கு அவங்க கேட்குறாங்க. ஆனால் எனக்கு அதுதான் உயிர் நாடி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளை இந்தளவுக்கு கொண்டு வந்து நம்மளை நிப்பாட்டிருக்கு. இந்த இந்த வேலை பார்த்து தான் நமக்கு வந்து பிள்ளைங்களை படிக்க வச்சு, எங்கள் வீட்டில் அவர் வேலை பார்த்துட்டு வந்தாலுமே பத்தாது இல்லையா? ஒரு வருமானங்கிறது ஒரு ஜீவனை நடத்துறதுக்கு மட்டும்தான் நமக்கு சரியாக இருக்கும். இப்போலாம் 2 பேர் வேலை பார்க்குறனால காலங்களில், இந்த காலத்தில் சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் அவ்வளோ வருமானங்கள், அவ்வளோ சம்பளம்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு நான் கற்றுக்கிட்டு, இந்த வேலையை கற்றுக்கிட்டு, அது முறுக்கு தொழிலாக இருக்கட்டும், சமையல் வேலையாக இருக்கட்டும், கற்றுக்கிட்டு செஞ்சு ரொம்ப இஷ்டப்பட்டு மனதுக்கு ரொம்ப நிறைவான ஒரு இதுனால் எனக்கு இந்த சமையல் வேலை சொல்லணும். இனிமேல் பார்ப்பீங்க என்னுடைய சமையல் வீடியோலாம். சமையலில் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுதான் நம்மளை இன்றைக்கி நம்மளை இந்தளவுக்கு வந்திருக்கு, நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சு நம்ம இந்தளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அதுதான் முக்கிய காரணம். நான் அவ்வளோ அந்த என்னுடைய வேலையை வந்து, அது முறுக்கு வேலையாக இருக்கட்டும், சமையல் வேலையாக இருக்கட்டும், அது எனக்கு உயிர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு குலதெய்வம்னா, குலதெய்வத்துக்கு அடுத்து நான் சொல்கிறது என்னுடைய தொழில். இங்கே பாருங்கள், அந்த பக்கம் நான் நெய் விட்டு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இந்த பக்கம் நான் ரவையை நல்லா வறுத்து, இந்த மாதிரி தொடும்போது உங்களுக்கு அது நம்ம கையில் ஆவி பறக்கணும், சூடு தாங்கணும், அந்த மாதிரி வறுக்கணும். இது நான் வந்து மொத்தமாக செய்கிறனால அளவு வந்து உங்களுக்கு இந்த அளவு சொல்கிறேன். ஒரு பாத்திரம் ரவை எடுத்திங்கன்னா 1.5 பாத்திரம், 1.25 பாத்திரம் கூட ஜீனி போடுங்க. 1க்கு 1.25 நீங்கள் ஜீனி போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் 1/4 லிட்ரு நெய், ஒரு 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. தண்ணி வந்து 1க்கு 2.5 வரையும் கூட வைக்கலாம். நம்ம பொடி ரவை, பெருவெட்டு ரவையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஆனால் 1க்கு நீங்கள் 2.5 ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். நம்ம ஜீனி போட்டு எடுக்கும்போது அல்வா பதத்துக்கு வரும். 1க்கு 2.5 எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், என்னால் ரவை வந்து நான் ஒரு கிலோ ரவை நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நான் 2வது ரவை போடுறேன். என்னால் அந்த ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே என்னால் போட முடியலை. ஆனாலும் உங்களுக்கு நான் வீடியோ போடணும் இல்லையா, அதனால தான். இதே கீழே சிந்திருந்தேன்னா எனக்கு எவ்வளோ வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிந்த மாட்டோம், நமக்கு அந்த அளவுக்கு அதவே நினச்சிட்டு தான் இருப்போம். ஆனாலும் சொல்கிறேன், ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் இது பண்ண முடியலை. ஆனாலும் உங்கள் வீடியோ உங்களுக்கு போடணும், மக்கள் பார்க்கட்டும், ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு போட்டிருக்கோம், பார்க்கட்டும்னா. ஏற்கனவே 1 கிலோ ரவை எடுத்து வச்சாச்சு வறுத்து. இங்கே பாருங்கள், அதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு ட்ரிப்பு பண்ண போகிற அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தான் நான் உங்களுக்கு பாத்திரத்துக்கு அளவு சொன்னேன். ஏன்னா நான் டக்குன்னு பண்ணுறனால அந்த நேரம் நான் அளவு சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் 2 கிலோ ரவை, 4 கிலோ ஜீனி இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவையை போட்டுட்ருக்கேன். ஒரு சில நேரம் ரவை கட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக நிறையா நீங்கள் செய்யும்போது பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு, பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள ரவை போட சொல்லி நீங்கள் கையில் பிடிச்சி கிண்டுங்க. எங்களுக்கு வந்து பழக்கம் இருக்குது, இந்த நம்ம கேட்ரிங் பண்ணனால பழக்கம் இருக்குது. அதனால் நமக்கு கண் பார்க்க கை செய்யும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு திட்டம் தெரியும், எவ்வளோ போடணுங்கிற திட்டம் தெரியும், எப்படி போடணுங்கிறதும் தெரியும். இங்கே பாருங்கள், நான் ஜீனி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கிளறிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும்போது உங்களுக்கு இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா லிக்விடு மாதிரி வரும். நீங்கள் அந்த பதத்துக்கு முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கேசரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எனக்கு அவ்வளோ ஒரு மன திருப்தி, இந்த பிரசாதம் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப வருஷங்கள், 7-8 வருஷம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் ஒரு தடவை ஜீனி போட்டு கிளறிட்டேன். இப்போ நம்ம 2வது நம்ம தேவையான அளவு, நான் போட்ட ரவைக்கு தேவையான அளவு என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ், எருக்களிச்சிட்டே இருக்குது. இப்போலாம் கொஞ்சம் ஏதாவது ஒன்று, மத்தியானம் மாம்பழம் சாப்பிட்டீங்க பாருங்கள், எருக்களிச்சிட்டே வருது. நைட்டு கூட சாப்பிட்றதில்ல, ஆனாலும் எருக்களிச்சிட்டே இருக்குது. கொஞ்சம் ஜீரக தண்ணி குடித்தா சரியாக போயிடும். இடையில ஒரு மாதிரி அப்படின்றத எதுவும் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் எனக்கு
சரியில்லை, கொஞ்சம் உடல் சூழ்நிலை. வாய்ஸ் ஓவர் கொடுக்கறனால சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா கிண்டுனோன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதா? கட்டியே கட்டலை, சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஆத்மகார்த்தமாக அது பிரசாதம் முருகனுக்கு அப்படிலாம் செய்யும்போது, எந்த சுவாமியாக இருக்கட்டும், அவங்களுக்கு நம்ம பிரசாதம் பண்ணும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நான் ரொம்ப நாளாகவே என் பையன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேங்க, பாருங்கள் நான் எடுத்து ஊற்றுறேன், உங்களுக்கு ஒரு கட்டி கூட சேர்ந்துருக்காது. இந்த பக்கம் நான் வாளியில் வந்து உங்களுக்கு பார்க்க வாளி சின்னதாக இருக்கும், ஆனால் பெரிய வாளி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் 2 கரண்டி நெய் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த அடித்தூரில் வந்து ஒட்டாது. நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து நெய் ஊற்றி ஊற்றி நான் கிளறிட்டே இருக்கேன். நான் ஒரு கையில் என்னால் கிளற முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரவை ஜீனி சேர்ந்தாலே உங்களுக்கு வெயிட் கொடுக்கும் இல்லையா, அதனால் என்னால் இது பண்ண முடியல. வீடியோ ஷேக் ஆகுதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா நெய் தழும்ப ஊற்றி 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 கிண்டிகிட்ருக்கேன். அப்போ பையன் சொல்லுவார், அம்மா க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் வருஷம் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் விலைக்கு போட்டுருங்கம்மான்னு. விலைக்கு போட்டாலும் நம்ம வாங்கிக்கலாம் தான், இல்லைன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது எனக்கு அவ்வளோ ஒரு ஞாபகங்களை கொடுத்த ஒரு பாத்திரங்கள். நம்ம ஒரு தடவை கூட அந்த பாத்திரத்தில் பிடிக்கவோ இல்லை நம்ம வேஸ்டானதோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா, பிள்ளைங்க சொல்லிடுவாங்க ஈஸியாக. இப்போ பாருங்கள், நான் அந்த இது பண்ணதில் நம்ம வறுத்து மொத்தமாக 1/4 கிலோ முந்திரி பருப்பையும் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவுக்கு, ஏன்னா நம்ம 2-3 தடவை பண்ண போகிறோம் இல்லையா, இப்போ வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சுட்ட நெய்யையுமே நிறையா ஊற்றி வறுத்துட்டேன். அதில் ஒரு 2 கரண்டியை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு நல்லா கேசரியை காமிக்கணுன்றக்காக தான் அடுத்தடுத்து நானே கொஞ்சம் ரவை போட்டு கிண்டி கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கே அப்போ காமிக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு ஞாபகம் கொடுக்குற அந்த பாத்திரங்கள், அதனால நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், என்றைக்காவது நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னையெல்லாம் நானே தான் ஃப்ரெண்ட்ஸ் 50 பேர் 40 பேருக்கு நான் கேட்ரிங் பண்ணது இல்லாமல், இந்த மாதிரி நம்ம ஒரு வரலட்சுமி நோம்பாக இருக்கட்டும், பால்குடமாக இருக்கட்டும், கூப்பிட்டு எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளராக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே அது என்னமோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே தோணும். ஆனால் எனக்கு நான் நினச்ச மாதிரியே எனக்கு கேட்ரிங் வந்தது. நான் காம்பவுண்டில் இருந்தேன், காம்பவுண்டில் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க இல்லையா, அம்மாவா தங்கச்சியா அக்காவா நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா எங்கள் அக்கா தங்க எல்லாம் பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்கவுங்க அந்தந்த அப்பப்பெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே எல்லாருமே இந்த கேட்ரிங் தான். அவங்கவுங்க முறுக்கு சுத்த போயிடுவாங்க, தட்டை போடுறதா இருக்கட்டும், அரிசி அப்பளம் போடுறதா இருக்கட்டும், எல்லாருமே இந்த பிஸ்னஸ் தான். அப்படிங்கும்போது நான் குழந்தைங்களை கட்டி போட்டு தான் வளர்த்தேன். இங்கே பாருங்கள், அதுக்கு முந்திரி பருப்பும் போட்டாச்சு, இப்போ டூட்டி புரூட்டியும் போட்டாச்சு. இந்த டூட்டி புரூட்டி போடும்போது என்னென்னா டேஸ்ட் கொடுக்குமானா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டூட்டி புரூட்டி வந்து டேஸ்ட்டுக்காக கிடையாது, நம்ம பதார்த்தத்தை வந்து எடுத்து கொடுக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு தொன்னையில் ஒரு கரண்டி எடுத்து வச்சோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த முந்திரி பருப்பு, அந்த நம்ம கேசரி மஞ்சள் கலரு, அப்புறம் இப்போ நம்ம போடுற டூட்டி புரூட்டியில் இருக்கிற கலரு எல்லாமே நான் ஒரு இது மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 2வது தடவை நான் செய்கிற கேசரி. இதுவும் நான் ரவையெல்லாம் போட்டு எல்லாமே கிளறி எடுத்து வச்சாச்சு, அதாவது கிளறிட்டுருக்கேன். அந்த மாதிரி இப்போ ரொம்ப வருஷம் கழித்து எனக்கு இந்த சுவாமிக்கு முருகனுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு இந்த கேசரி பிரசாதம் போடுறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கெட்டி கட்டினோடனே நம்ம இப்போ ஜீனியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜீனி போட்டு கிளறேன், என்ன கொஞ்சமாக போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா டக்குன்னு கெட்டி கட்டிடும். ஏன்னா நான் ஒரு கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் போட்டு கிளறிட்டுருக்கேன். 11 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். என் பெரிய பையன் வந்து காலேஜில் அதாவது பிடெக் சேர்ந்து நல்லபடியாக கேம்பஸில் வேலை கிடச்சி வெளியில் வந்தால், அதை காலேஜிலேருந்தே வேலையோடு வெளியில் வந்தால் நான் வந்து பிரசாதம் போடுறேன்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவருக்கே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இப்போ உங்களுக்கே தெரியும் அவர் வெளிநாட்டில் இருக்காருங்கிறது. சரி, முருகன் வந்து இப்போ தான் என்கிட்ட கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் எனக்கு அவர் டைம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ பாருங்கள், இந்த ரவைக்கு உள்ள ஜீனியை நான் ஃபைனலாக போட்டு முடித்தாச்சு. போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், கீழே சிந்திருமோன்னு ஒரு பயமாக இருக்குது. அதனால் கேமரா கொஞ்சம் முன்ன பின்ன நான் எடுத்திருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ திருப்தி இந்த பிரசாதம் பண்ணும்போது. எனக்கு பழைய நினைவுகளை எப்பயுமே நான் அந்த சமையல் கொஞ்சம் நிறைய பண்ணாலோ இந்த மாதிரி பிரசாதம் பண்ணாலும் என்னை பழைய நினைவுகளுக்கு என்னை கொண்டு போயிடும். ஏன்னா அப்போல்லாம் நமக்கு வருமானங்கள் கம்மி. இப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் வருமானம் வாங்கிட்டு வந்ததில் நம்ம சமாளிப்போம்னா எங்களுக்கு அப்போ வருமானம் எல்லாம் கம்மி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அப்போ குழந்தைங்க ஒரு வயசு வரையும் வந்ததுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கேட்ரிங் எல்லாமே பண்ணிட்டேன். எனக்கு குருநாதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தான் நான் நன்றி சொல்லணும் உண்மையிலேயே. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே
அக்கா வீட்டுக்காரர் எனக்கு இந்த தொழில் கற்றுக் அவர் கேட்ரிங் தான், பெரிய மாஸ்டர் தான். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் இந்த தொழிலில் முன்னோடிகளாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா, திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல், அந்த மாதிரி நிறைய திட்டுகளும் வாங்கியிருக்கேன். ஒரு தொழில் கற்றுக்கிறதா இருந்தால் அப்படி வந்தால் மட்டும்தான் அது நமக்கு மனசில் நிற்கும். அதுதான் நல்லாவும் இருக்கும். அடிப்படாத காய் எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கப்புறம் நான் ஓரளவுக்கு நல்லா கேட்ரிங்லாம் பண்ணேன். நானே ஒரு 100-150 பேர் வரையும் தனியாகவே பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 2வது தடவை இதுக்கும் நான் ஏலக்காய் பொடி இந்த தடவை ஏலக்காய் தனியாக திரிச்சனால வாசனை அவ்வளோ வாசனை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே அந்த நெய்யுக்கும் அந்த முந்திரி பருப்புக்கும் அந்த ஏலக்காய் வாசனைக்கும் அவ்வளோ அப்பப்பா, எனக்கு செய்யும் போதே எனக்கு முருகன் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இது. இந்த பக்கம் கேசரி பண்ணுறேன், அந்த பக்கம் பூஜரும் வேலை பார்க்குறேன். சாப்பிடவும் இல்லை அன்றைக்கி, அதான் நேத்திக்கு பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிடவும் இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருந்தது. காஃபி போட்டு குடிச்சிட்டு, ஏன்னா அந்த டயர்டை விட நமக்கு சந்தோஷங்கள் அதிகமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை வருஷம் கழித்து நமக்கு முருகன் இப்போ தான் நமக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு பிரசாதம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுக்கும் நான் ப்ரூட்டிலாம் போட்டுட்டேன். அப்புறம் நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தான், நீங்கள் போடுங்கக்கா நானும் வரேன் பௌர்ணமிக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த 2வது குக்கர் நான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி இந்த வாளி ஃபுல்லாக எடுத்து வச்சு நெய்யும் நல்லா 2 கரண்டி மேலே ஊற்றி நல்லா, அதாவது என்ன பண்ணுறது, அப்படியே ஒரே லெவலாக இது பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம இங்கேருந்து ஆட்டோவில் போனாலும் சரி, ஏன்னா நமக்கு நெய் தழும்பிடும். அதனால் நல்லா ஈவனாக பண்ணிவிட்டு 2வது தரம் பண்ண கேசரியும் இந்த டப்பாவில் இந்த வாளியில் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 2 தரம் பண்ண கேசரி ஃபுல்லாக அதில் ஆகிடுச்சு. இதில் பாதி இது 3வது தரம் கொஞ்சமாக பண்ண கேசரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் கடவுள் நமக்கு இப்போ தான் கொடுத்துருக்கார் வழி. எவ்வளோ கோயில்களுக்கு போகிறோம், நம்மளால முடிஞ்சது வாங்கி கொடுக்குறோம், விநியோகம் பண்ணுறோம். ஆனாலும் நம்ம கைப்பட செஞ்சு நம்ம கொண்டு போகும்போது அவ்வளோ நமக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. நேற்றுக்கு தரிசனமும் முருகன் திருப்பரங்குன்றத்தில் கிரிவலம் வந்தோம். இங்கே பாருங்கள், நாங்கள் இங்கே வச்சு முருகனுக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. நேற்று கிரிவலம் பிரசாதம் கொடுத்துட்டு நாங்கள் கிரிவலம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகனை பார்ப்போமா அவ்வளோ கூட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. கிரிவலம்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நேற்றுக்கு முருகனையும் வந்து சூப்பராக பார்த்து, நேற்றுக்கு நாள் நல்ல நாளாகவே போனது. இந்த முருகன் எனக்கு வந்து நேற்றுக்கு தான் அருள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும்னு அந்த முருகனை வேண்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரசாத வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.